சாரதா, காவேரி 2 பேருமே சேர்ந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சுத்தி எல்லாரையுமே பார்க்குறாங்க. தாத்தாவ பார்க்குறாங்க, அவங்க சித்திய பார்க்குறாங்க. இவங்களலாம் ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு இப்படிலாம் தோணுது? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காவேரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. "வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன். வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ வந்து ரொம்ப நாளா என்னோட பேத்திய பார்த்துக்கிறேன்னு விஜய் சொன்னாம்மா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி. நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க குழந்தை. அம்மு வந்தோனே, "எப்படி இருக்கீங்க மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா இருக்கேன்." "சரி வாங்க, வாங்க. என்னோட ரூம நான் காட்டுறேன். அங்க எனக்கு புடிச்ச டால் எல்லாமே இருக்காங்க. நீங்க வாங்க." அப்படின்னு காவேரியோட கைய புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டியோட ஃபோட்டோ இருக்கு. ஒரு செகண்ட் காவேரி அப்படியே போய் நின்னு அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க. இவங்களும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே! ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்னுட்டுருக்காங்க. "ஏய் காவேரி, என்னடி பண்ற?" அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்படியே கிட்ட வந்து பாட்டியோட ஃபோட்டோக்கு மாலைலாம் போட்டு பொட்டு வச்சிருக்காங்க. அப்படியே சாரதா பார்க்குறாங்க. கண் கலங்குறாங்க. "அம்மா நீ எதுக்கு யாரோட ஃபோட்டோவ பார்த்து கண்லேருந்து உனக்கு தண்ணி வருது?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் என்னடி பேசுற? என்னடி பேசிட்டு இருக்க? யாரோன்னு சொல்ற? ஒரு துக்க இது. அவங்க இறந்துட்டாங்க. பார்த்தோனே கொஞ்சம் கண்ணு கலங்குது. அவ்வளோதாண்டி" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ற. ஆனா இதெல்லாம் தாங்க முடியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி வாங்க மிஸ், நான் உங்கள மேல கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அம்மா மேல கூட்டிட்டு போறாங்க. அங்கருந்து சாரதா அப்படியே அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டே அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. தாத்தா வராரு. அவங்க சித்தியும் வராங்க. 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "சாரதா என்ன மன்னிச்சுடுமா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஐயோ! நீங்க பெரியவர். என்கிட்ட போய் எதுக்காக நீங்க மன்னிப்புலாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். விஜயும் காவேரியும் சேர்த்து நான் பிரிச்சுட்டேன். அதுக்கு காரணமே பசுபதி ஏதாவது விஜய பண்ணிட போறான். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். வேற எதுவுமே இல்லம்மா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "எனக்கு உங்களோட சூழ்நிலை எல்லாமே புரியுது. ஆனா கடவுளா பார்த்து சேர்த்து வச்சிருக்காரு. இனிமே நம்ம அவங்கள பிரிக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அப்போ கல்யாணி சொன்னா, விஜய் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த குடும்பத்துலருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாம்மா நாங்க இப்படி பண்ணோம்" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா சொல்றாரு. "பரவால்ல விடுங்க ஐயா. இதெல்லாம் பத்தி இனிமே பேச வேண்டாம். இனிமேவாது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். காவேரி நல்லா இருக்கணும். விஜய் தம்பியும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்தோட அவங்க சேர்ந்து வாழணுன்றது தான் அந்த கடவுள் நெனச்ச விதி. அப்படி இல்லன்னா, நாங்க வந்து இங்க வந்திருக்கோம். காஞ்சிபுரம். நீங்களும் இங்க தான் இருக்கீங்க. விஜயோட குழந்தை கரெக்ட்டா காவேரியோட கிளாஸ்ல எப்படி படிக்கணும், இது எல்லாமே அந்த கடவுள் போடுற முடிச்சு தான். யார் கூட யார சேர்த்து வைக்கணும், எப்போ பிரிச்சு வைக்கணும், எல்லாமே அந்த கடவுள் நடத்துறது தான். இப்ப அவரு நெனச்சிருக்காரு, காவேரி, விஜய் குழந்தை சேர்ந்து வாழணும்னு நெனச்சிட்டு, அத நம்ம விட்டுருவோம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பசுபதியால இனிமே பிரச்சனை எதுவுமே வராது. நாங்க அவன்கிட்ட எதுவுமே போறதில்ல. நாங்க எங்க இருக்கோனோ அவனுக்கு தெரியாது" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷமா. அது ஒண்ணு எனக்கு போதும். என் பேரன் உயிரோட இருக்கணும். எல்லாமே அவன் நல்லா இருக்கணும்" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அங்கேருந்து விஜய் வராரு. "சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்ன இதுக்குள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே அங்க பலகாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. "இந்தா அம்மு இதெல்லாம் வச்சுக்கோ. சரியா?" அப்படின்னு குடுக்குறாங்க. தேங்க்ஸ் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி எல்லாருமே சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காவேரி, அம்மு 2 பேருமே விஜயோட ரூமுக்கு போறாங்க. சுத்தி எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே, "இங்க பாருங்க மிஸ், என்னோட என்னோட ஃபேவரட் டால் நல்லா இருக்கா?" அப்படின்னு காட்டுறாங்க. "சூப்பரா இருக்கு அம்மு. ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் அப்பாவும் இந்த பெட்ல தான் படுப்போம். அப்பா டெய்லி எனக்கு கதை சொல்லி தான் தூங்க வைப்பாரு. இல்லன்னா நான் தூங்கவே மாட்டேன். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. இனிமே நீ சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அம்மு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. காவேரி, அம்மு 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. கபோர்ட அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள விஜய் வராரு. "என்ன இது அவங்களோட புடவை எல்லாமே இருக்கா மாதிரி இருக்கு" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா, இது எல்லாமே என்னோட பொண்டாட்டி தான். ஏன்னா, அவ ஞாபகமா என்கிட்ட அவ துணி மட்டும் தான் இருக்கு. அதனால நான் என் கூடவே வச்சுக்கிறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. "என்ன உங்களுக்கு இவ்ளோ பாசம் இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த துணியெல்லாம் பார்க்குறாங்க. "இந்த துணியெல்லாம் கூட ஏற்கனவே நான் கட்னா மாதிரி இருக்கே. ஏன் நமக்கு இப்படிலாம் தோணுது? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு பார்க்குறாங்க. "சரி 2 பேரும் சாப்பிட வாங்க" அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து வராங்க. எல்லாருமே உட்கார்றாங்க. "இன்னைக்கு நான் தான் சாப்பாடு பரிமாற போறேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அது மட்டும் இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா நானே சமையல் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா மாப்பிள்ளை நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னது மாப்பிள்ளையா?" அப்படின்னு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. "ஐயய்யோ! நான் சாதாரணமா சொல்லிட்டேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சுத்தி எல்லாருமே பார்க்குறாங்க. காவேரிக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அம்மா எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாவே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க.
இங்கே பாருங்க மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி குழம்பு, முட்டை வறுவல் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ உட்காருப்பா, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே பக்கத்தில் உட்காடுறாங்க. சாப்பாடு எல்லாமே அவங்க சித்தி பரிமாறுறாங்க. சாரதாவையும் உட்கார சொல்லிட்டாங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கே, இந்த சாப்பாடு கூட எங்கேயும் சாப்பிட்டா மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குப்பா, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்க, சமையல் எல்லாம் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என்ன கூட அவர் சமைக்கவே விடலை, நீ சமைக்கவே கூடாது, நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எல்லா சமையலும் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமைக்கிறவங்க சொல்கிறாங்க. தாத்தாவும் சொல்கிறாங்க, அவங்க சித்தி எல்லாருமே சொல்கிறாங்க, விஜய் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உங்களுக்காக அவன் சமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு நிறைய சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நாங்கள் வந்தோம், எங்களுக்கு திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், விஜய் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு தனியாக சாரதா சொல்கிறாங்க. நாளைக்கு காவேரிக்கு பிறந்த நாள், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அத்தை, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, என் பொண்டாட்டியோட பிறந்தாலும் எனக்கு தெரியாதா, நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், கண்டிப்பாக நான் வந்துடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ், நீங்கள் இப்போ உடனே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வா, நம்ம பேசிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க காவேரி, அப்புறம் சாரதா 2 பேருமே போகிறாங்க. அத்தை இருங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா வேண்டாம், நாங்கள் ஆட்டோலேயே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, வாங்க போகலாம், அவங்கள விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய்க்கு வராரு. அப்படியே ஜீப்பில் 2 பேரையும் கூட்டிகிட்டு வராரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியலையே, இவர் ஏன் நமக்காக இவ்வளோ பண்ணுறாரு, நம்மளை கூட்டிகிட்டு வீட்டில் விடுறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி டென்ஷனாகவே பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு விடுறாரு. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு குழந்தைய கூட்டிகிட்டு. உள்ளே போனோடனே கேட்குறாங்க காவேரி, என்ன இது, நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல, ஏமா அவர் இவ்வளோ கேர் எடுக்கிறாரு, நம்மளை தனியாக விடக்கூடாதுன்னு கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன் புருஷன் அப்படி தானே இருப்பார், உங்ககிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல, ஏதோ ஐயோ நீ கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்லவே முடியலையேடி அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க. எல்லாம் ஒரு பாசம் தாம்மா, நம்ம அவங்கள நல்லா சாப்பாடு போட்டோம், அவங்க நமக்கு சாப்பாடு போட்டாங்க, சும்மா தெரிஞ்சவங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, அங்கே போனால் அவங்க எல்லாரையும் பார்த்தா மாதிரி இருக்குது, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக நடந்ததையே யோசிச்சுட்ருக்காங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்னா அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு, அவங்க ஒய்ஃப் ட்ரெஸ் எல்லாமே நான் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுமா, இந்த ட்ரெஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டால் மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்களோட சாரீ எல்லாமே அடுக்கி இருந்தது, நான் போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் நான் கட்டினா மாதிரி இருந்ததுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ கட்டினது தாண்டி, எல்லா சாரியும் நீ கட்டினது தான், ஆனால் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, கடவுளே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரணும், என் பொண்ணுக்கு எல்லா ஞாபகமும் வரணும், விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரிடி, நாளைக்கு ஸ்கூல் போனோம் போ, எனக்கு முடியல, ஒரே டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு சாரதா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விஜய் ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி இங்கே வந்ததில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அத்தை, ஏதாவது அவங்க காவேரி சொன்னாளா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா சொன்னா, கபோர்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாரீ எல்லாம் நான் கட்டினா மாதிரி இருந்ததுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அத்தை, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா எனக்கும் தெரியுது, நல்லபடியாக வந்துடணும், ஞாபகம் எல்லாமே, நம்மளால் முடிஞ்ச முயற்சி எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அத்தை எனக்கு நீங்கள் சொன்னதே ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்தா மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு இங்கே வாங்க, நானும் அங்கே வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு ஞாபகத்தை வர வைப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும்ப்பா, கவலையே படாத, நீ காவேரி எல்லாம் சேர்ந்து வாழற நாள் சீக்கிரமாக வந்துடுச்சு, அதை இனிமேல் மாற்றவே முடியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தாத்தா சித்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கும் புரியுதுப்பா, ஆனால் தாத்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டுன்னு சாரதா சொல்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. சாரதா யோசிக்கிறாங்க, சீக்கிரமாக காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அம்மு வராங்க, விஜயும் அப்படியே பார்க்குறாரு.
காவேரி வந்தோடனே இறங்கி ஓடி வராரு. மிஸ் மிஸ் நீங்கள் நேற்று சாப்பிட்டீங்களே, சமையல் எல்லாம் எப்படி இருந்தது? ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்தீங்க? உங்கள் பொண்ணை கிளாஸில் விடுறதுக்கு வந்திருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. நீங்கள் எதுக்காக டெய்லி என்கிட்ட வந்து வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு காவேரி சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ். நான் வந்து கஷ்டப்பட்டு சமையல் பண்ணேன். நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சமையலெல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே நிற்கிறாரு. இவர் ஏன் தான் இப்படி வழிகிறாரோ தெரியலையே, விட்டா அப்படியே ஜொல்லு பிடிக்கலாம் போல இருக்கா, அவ்வளோ ஜொல்லு விடுறாரு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. சரி வா அம்மு போகலாம், அப்படியே அம்முவை கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி, டெய்லி உன்னை பார்த்தாலே போதும் காவேரி, இந்த ஜென்மமே போயிடும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏண்டி என் மனசுக்குள்ளே இப்படி இருக்கே நீ அப்படின்னு விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி எப்பவும் போல் போகிறாங்க. விஜய் போய்ட்டு அங்கே ஒர்க் எல்லாமே ஆஃபீஸில் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காரு. பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே தாத்தா கிட்டே கேட்குறாரு. தாத்தா, காவேரி இங்கே வந்துட்டு போனால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உண்மையாவாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, அத்தை தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. சரிப்பா சரிப்பா, எல்லாமே நல்லதாக நடந்தால் போதும்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்ருக்காரு. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே சந்தோஷமாக போகிறாரு. காவேரியோட பேசுகிறது பழகுறது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அப்படியே சீக்கிரமாக என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரப்போகிறா, அந்த சாரி எல்லாம் கட்ட போகிறா, இங்கே இருக்க போகிறா, என் கூட வாழ போகிறா, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். தாத்தா சித்தி 2 பேருமே பேசிக்கிறாங்க. விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லைப்பா. அப்பா இன்றைக்கி தான்ப்பா பார்க்குறேன் நான். 5 வருஷமாக அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு குழந்தை உண்டுன்னு இருந்தான்ப்பா. அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. அப்பா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா, எனக்கு இப்போ தான்ப்பா புரியுது அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அதுக்கு தாம்மா சொல்கிறேன், இனிமேல் விஜயோட வாழ்க்கையில் நம்ம தலையிட வேண்டாம். அவன் பார்த்துப்பான், அவன் பொண்டாட்டி அவன் குடும்பம் எப்படி வாழும்னு அவனுக்கு தெரியும். நாம் பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம், இதுதான் நம்ம பண்ண முடியும். இது வரைக்கும் நாம் பண்ண தப்புக்கே இன்னும் தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி அடிக்கடிக்க வரட்டும், பார்க்கட்டும், பேசட்டும், ஞாபகம்லாம் வரட்டும், ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் நமக்கும் சந்தோஷம் தான். நாம் என்ன அவங்க பிரித்து வைக்கிறோன்னு நினைக்கல, ஏதோ சூழ்நிலை இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு தாத்தா அங்கேருந்து போகிறாரு. விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே சுற்றி சுற்றி வராரு. சரி நம்ம போய்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. காவேரி வெளியே வராங்க. அப்படியே பார்க்குறாரு, பார்த்து ரசிக்கிறாரு. ஐயோ என் பொண்டாட்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓடி வராங்க. சாரதா காவேரி 2 பேருமே சேர்ந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சுற்றி எல்லாரையுமே பார்க்குறாங்க. தாத்தாவை பார்க்குறாங்க, அவங்க சித்தியை பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு இப்படிலாம் தோணுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு காவேரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து ரொம்ப நல்லா என்னோட பேத்தியை பார்த்துக்கிறேன்னு விஜய் சொன்னாமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க குழந்தை. அம்மு வந்தோடனே எப்படி இருக்கீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன். சரி வாங்க வாங்க, என்னோடய ரூமை நான் காட்டுறேன், அங்கே எனக்கு பிடிச்ச டால் எல்லாமே இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு காவேரியோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டியோட ஃபோட்டோ இருக்குது. ஒரு செகண்டு காவேரி அப்படியே போய் நின்று அந்த ஃபோட்டோவே பார்க்குறாங்க. இவங்களும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. காவேரி, என்னடி பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்படியே கிட்ட வந்து பாட்டியோட ஃபோட்டோவுக்கு மாலைலாம் போட்டு பொட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சாரதா பார்க்குறாங்க, கண் கலங்குறாங்க. அம்மா நீ எதுக்கு யாரோட ஃபோட்டோவை பார்த்து கண்லேருந்து உனக்கு தண்ணி வருது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்னடி பேசுகிற, என்னடி பேசிகிட்ருக்க, யாரோன்னு சொல்கிற, ஒரு துக்க இது, அவங்க இறந்துட்டாங்க, பார்த்தோடனே கொஞ்சம் கண்ணு கலங்குது, அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுற, ஆனால் இதெல்லாம் தாங்க முடியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி வாங்க மிஸ், நான் உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அம்மா மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து சாரதா அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க. தாத்தா வராரு, அவங்க சித்தியும் வராங்க. 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஐயோ நீங்கள் பெரியவர், என்கிட்ட போய் எதுக்காக நீங்கள் மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான், விஜயும் காவேரியும் சேர்த்து நான் பிரிச்சுட்டேன். அதுக்கு காரணமே பசுபதி ஏதாவது விஜயை பண்ணிட போகிறான், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன், வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எனக்கு உங்களோட சூழ்நிலை எல்லாமே புரியுது, ஆனால் கடவுளாக பார்த்து சேர்த்து வச்சுருக்காரு, இனிமேல் நம்ம அவங்கள பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, அப்போ கல்யாணி சொன்னான்,
விஜய் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அந்த குடும்பத்தில் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாம்மா நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா சொல்கிறாரு. பரவாயில்ல விடுங்க ஐயா, இதெல்லாம் பற்றி இனிமேல் பேச வேண்டாம். இனிமேவாது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். காவேரி நல்லா இருக்கணும், விஜய் தம்பியும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தோடு அவங்க சேர்ந்து வாழணுன்றது தான் அந்த கடவுள் நினச்ச விதி. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் காஞ்சிபுரம், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. விஜயோட குழந்தை கரெக்டாக காவேரியோட கிளாஸில் எப்படி படிக்கணும், இது எல்லாமே அந்த கடவுள் போடுற முடிச்சு தான். யார் கூட யாரை சேர்த்து வைக்கணும், எப்போ பிரித்து வைக்கணும், எல்லாமே அந்த கடவுள் நடத்துறது தான். இப்போ அவர் நினச்சிருக்காரு காவேரி விஜய் குழந்தை சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு, அதை நம்ம விட்டுருவோம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பசுபதியால் இனிமேல் பிரச்சனை எதுவுமே வராது. நாங்கள் அவங்ககிட்ட எதுவுமே போகிறதில்ல, நாங்கள் எங்கே இருக்கணும் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, அது ஒன்று எனக்கு போதும், என் பேரன் உயிரோடு இருக்கணும், எல்லாமே அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து விஜய் வராரு. சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன இதுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அங்கே பலகாரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இந்த அம்மு இதெல்லாம் வச்சுக்கோ சரியா அப்படின்னு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே காவேரி அம்மு 2 பேருமே விஜயோட ரூமுக்கு போகிறாங்க. சுற்றி எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் மிஸ், என்னோட ஃபேவரட் டால் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. சூப்பராக இருக்கு அம்மு, ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நானும் அப்பாவும் இந்த பெட்டில் தான் படுப்போம். அப்பா டெய்லி எனக்கு கதை சொல்லி தான் தூங்க வைப்பார், இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன், நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, இனிமேல் நீ சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அம்மு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. காவேரி அம்மு 2 பேருமே ரூமில் இருக்காங்க. கபோர்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே விஜய் வராரு. என்ன இது அவங்களோட புடவை எல்லாமே இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், இது எல்லாமே என்னோட பொண்டாட்டி தான். ஏன்னா அவள் ஞாபகமாக என்கிட்ட அவள் துணி மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த துணியெல்லாம் பார்க்குறாங்க. இந்த துணியெல்லாம் கூட ஏற்கனவே நான் கட்டினா மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு இப்படிலாம் தோணுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க. சரி 2 பேரும் சாப்பிட வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. 2 பேருமே சேர்ந்து வராங்க. எல்லாருமே உட்காராங்க. இன்றைக்கி நான் தான் சாப்பாடு பரிமாற போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஸ்பெஷலாக நானே சமையல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா மாப்பிள்ளை, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது மாப்பிள்ளையா அப்படின்னு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. ஐயோ நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. காவேரிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அம்மா இதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி குழம்பு, முட்டை வறுவல் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ உட்காருப்பா, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே பக்கத்தில் உட்காடுறாங்க. சாப்பாடு எல்லாமே அவங்க சித்தி பரிமாறுறாங்க. சாரதாவையும் உட்கார சொல்லிட்டாங்க. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கே, இந்த சாப்பாடு கூட எங்கேயும் சாப்பிட்டா மாதிரி இருக்கே, ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குப்பா, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்க, சமையல் எல்லாம் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன கூட அவர் சமைக்கவே விடலை, நீ சமைக்கவே கூடாது, நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எல்லா சமையலும் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமைக்கிறவங்க சொல்கிறாங்க. தாத்தாவும் சொல்கிறாங்க, அவங்க சித்தி எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உங்களுக்காக அவன் சமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு நிறைய சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நாங்கள் வந்தோம், எங்களுக்கு திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், விஜய் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு தனியாக சாரதா சொல்கிறாங்க. நாளைக்கு காவேரிக்கு பிறந்த நாள், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அத்தை இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, என் பொண்டாட்டியோட பிறந்தாலும் எனக்கு தெரியாதா, நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், கண்டிப்பாக நான் வந்துடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நீங்கள் இப்போ உடனே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வா, நம்ம பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க காவேரி. அப்புறம் வந்து சாரதா 2 பேருமே போகிறாங்க. அத்தை இருங்க நானே வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா வேண்டாம், நாங்கள் ஆட்டோலேயே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, வாங்க வா போகலாம், அவங்கள விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய்க்கு வராரு.
அப்படியே ஜீப்பில் 2 பேரையும் கூட்டிகிட்டு வராரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியலையே, இவர் ஏன் நமக்காக இவ்வளோ பண்ணுறாரு, நம்மளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து விடுறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி டென்ஷனாகவே பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறாரு. சரிங்க அத்தை, நீங்கள் போங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு குழந்தைய கூட்டிகிட்டு. உள்ளே போனோடனே கேட்குறாங்க காவேரி, என்ன இது, நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல, ஏம்மா அவர் இவ்வளோ கேர் எடுக்கிறாரு, நம்மளை தனியாக விடக்கூடாதுன்னு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உன் புருஷன் அப்படி தானே இருப்பார், உங்ககிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல, ஏதோ ஐயோ நீ கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்லவே முடியலையேடி அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க. எல்லாம் ஒரு பாசம்தாம்மா. நம்ம வந்து அவங்கள நல்லா சாப்பாடு போட்டோம், அவங்க நமக்கு சாப்பாடு போட்டாங்க, சும்மா தெரிஞ்சவங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போகிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, அங்கே போனால் அவங்க எல்லாரையும் பார்த்தா மாதிரி இருக்குது, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்னா அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு, அவங்க ஒய்ஃப் ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுமா, இந்த ட்ரெஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டா மாதிரி இருக்குது, ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவங்களோட சாரீ எல்லாமே அடுக்கி இருந்தது, நான் போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் நான் கட்டினா மாதிரி இருந்ததுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ கட்டினது தாண்டி, எல்லா சாரியும் நீ கட்டினது தான், ஆனால் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, கடவுளே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரணும், என் பொண்ணுக்கு எல்லா ஞாபகமும் வரணும், விஜயோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரிடி, நாளைக்கு ஸ்கூல் போனோம் போ, எனக்கு முடியல, ஒரே டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு சாரதா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விஜய் ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி இங்கே வந்ததில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அத்தை, ஏதாவது அவங்க காவேரி சொன்னாளா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா சொன்னா, கபோர்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லாம் நான் கட்டினா மாதிரி இருந்ததுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அத்தை, பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா எனக்கும் தெரியுது, நல்லபடியாக வந்துடணும் ஞாபகம் எல்லாமே, நம்மளால் முடிஞ்ச முயற்சி எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அத்தை எனக்கு நீங்கள் சொன்னதே ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்தா மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு இங்கே வாங்க, நானும் அங்கே வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு ஞாபகத்தை வர வைப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும்ப்பா, கவலையே படாத, நீ காவேரி எல்லாம் சேர்ந்து வாழற நாள் சீக்கிரமாக வந்துடுச்சு, அதை இனிமேல் மாற்றவே முடியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, தாத்தா சித்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கும் புரியுதுப்பா, ஆனால் தாத்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டுன்னு சாரதா சொல்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. சாரதா யோசிக்கிறாங்க, சீக்கிரமாக காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அம்மு வராங்க. விஜயும் அப்படியே பார்க்குறாரு. காவேரி வந்தோடனே இறங்கி ஓடி வராரு. மிஸ் மிஸ் நீங்கள் நேற்று சாப்பிட்டீங்களே, சமையல் எல்லாம் எப்படி இருந்தது, ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்தீங்க, உங்கள் பொண்ணை கிளாஸில் விடுறதுக்கு வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, நீங்கள் எதுக்காக டெய்லி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு காவேரி சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், நான் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சமையலெல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே நிற்கிறாரு. இவர் ஏன் தான் இப்படி வழிகிறாரோ தெரியலையே, விட்டால் அப்படியே ஜொல்லு பிடிக்கலாம் போல இருக்கா, அவ்வளோ ஜொல்லு விடுறாரு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. சரி வா அம்மு போகலாம், அப்படியே அம்முவை கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி டெய்லி உன்னை பார்த்தாலே போதும் காவேரி, இந்த ஜென்மமே போயிடும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏண்டி என் மனசுக்குள்ளே இப்படி இருக்க நீ அப்படின்னு விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி எப்பவும் போல் போகிறாங்க. விஜய் போய்ட்டு அங்கே ஒர்க் எல்லாமே ஆஃபீஸில் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காரு. பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே தாத்தா கிட்டே கேட்குறாரு. தாத்தா காவேரி இங்கே வந்துட்டு போனால, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உண்மையாவாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, அத்தை தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. சரிப்பா எல்லாமே நல்லதாக நடந்தால் போதும்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்ருக்காரு. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே சந்தோஷமாக போகிறாரு. காவிரியோட பேசுகிறது பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அப்படியே சீக்கிரமாக என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரப்போகிறா, அந்த எல்லாம் கட்ட போகிறா, இங்கே இருக்க போகிறா, என் கூட வாழ போகிறா, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. தாத்தா சித்தி 2 பேருமே பேசிக்கிறாங்க. விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லைப்பா, அப்பா இன்றைக்கி தான்ப்பா பார்க்குறேன், நான் 5 வருஷமாக அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு குழந்தை உண்டுன்னு இருந்தான்ப்பா, அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, அப்பா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, எனக்கு இப்போ தான்ப்பா புரியுது அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அதுக்கு தாம்மா சொல்கிறேன், இனிமேல் விஜயோட வாழ்க்கையில் நம்ம தலையிட வேண்டாம், அவன் பார்த்துப்பான், அவன் பொண்டாட்டி அவன் குடும்பம் எப்படி வாழும்னு அவனுக்கு தெரியும்,
நாம பொறுமையா இருந்து வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் நம்ம பண்ண முடியும். இதுவரைக்கும் நாம பண்ண தப்புக்கே இன்னும் தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஆமா தாத்தா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அடிக்கடிக்க வரட்டும், பார்க்கட்டும், பேசட்டும், ஞாபகம்லாம் வரட்டும். ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தா நமக்கும் சந்தோஷம் தான். நாம என்ன அவங்க பிரிச்சு வைக்கிறோம்னு நினைக்கல. ஏதோ சூழ்நிலை இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு தாத்தா அங்கேருந்து போறாரு. விஜய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே சுத்தி சுத்தி வராரு. சரி நம்ம போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. போயிட்டு அப்படியே வெயிட் பண்றாரு. காவேரி வெளியே வராங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்து ரசிக்கிறாரு. ஐயோ! என் பொண்டாட்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ஓடி வராங்க விஜய் கிட்ட அங்க.